இப்போ நான் வந்து யூ-டர்ன் பண்ணிட்டு வந்திருக்கேங்க. என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்டாப்பிங் வந்து கவர்மெண்ட் பஸ் வந்து போகுதுங்க. கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு பேரலா காருக்கு பின்னாடி வந்து ஒரு 3-4 டூ வீலர் இன்க்ளூடிங் மீ என்னையும் சேர்ந்து ஒரு 3-4 டூ வீலர் காருக்கு பின்னாடி போயிட்டு இருக்கோம் அடுத்த லைன்ல. ஏன்னா கவர்மெண்ட் பஸ் அப்பதான் இந்த ஸ்டாப்பிங்ல இருந்து கிளம்புதுன்னு. இருங்க உங்களுக்கு காமிக்கிறேன். இதே மாதிரி தாங்க. லெஃப்ட்ல வந்து கவர்மெண்ட் பஸ் போயிடுச்சு, அதனால ரைட் லைன்ல வந்து போயிட்டு இருக்கோம். இங்க ஒரு அவ்வளவு பெரிய குழிங்க. கார் போகுது, இதே மாதிரி கார் போகுது, கார்ல டிஸ்டன்ஸ் வச்சு போயிட்டு இருக்கோம். ஸ்பீடு வந்து நம்ம ஈக்கோ மோட்ல தான் இருக்கு, இதுக்கு மேல போகாதுங்க. பாருங்க எப்படி உடஞ்சி ஆடுதுன்னு மட்டும் பாருங்க. பேரலா பஸ் போயிட்டு இருக்குங்க கவர்மெண்ட் பஸ். இப்ப காருக்கு இவ்வளவு கேப் ஆயிடுச்சு, அப்ப வந்து கேப் கம்மியா தான் இருந்ததுங்க. இந்த இடத்துல ஒரு குழி வந்தது பார்க்கணும். இதாங்க பாக்குறதுக்கு உங்களுக்கு இன்னொன்று இருக்குல்ல, இங்க பாருங்க என்ன நிலைமைன்னு மட்டும் பாருங்க. என்ன நிலைமை ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. இங்க பாருங்க முடிஞ்சது. சரிங்க, உங்களுக்கு அங்கங்க குழி இருக்கிறது. இப்ப நான் பரவாயில்லைங்க, நான் ஸ்லோ பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு பேக் சைடு வந்து வண்டி வந்துட்டு இருக்கு. டிராபிக்ல அப்படி இன்ச் பை இன்ச் வண்டி போயிட்டு இருக்கு, கேப் இல்லாம. நான் சடன் பிரேக்கும் அடிக்க முடியாது, குழியில விட்டாச்சு. பேக் சைடு ஒரு லேடியோட ஒருத்தர் வராருங்க. மேபி அரௌண்ட் 40-45 இருக்கும் அவருக்கு. அப்புறம் அந்த குழியில விட்டு ஏற்றி பேலன்ஸ் இல்லாம கரெக்டா என் பின்னாடி வந்து இடிக்கிறேன். நான் ஒண்ணுமே சொல்ல முடியாதுங்க, ஏன்னா அவர் மேல எந்த தப்புமே இல்லை. அடுத்தடுத்த ஒவ்வொரு 2 ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எல்லாம் அந்த குழியில விட்டு ஏத்துறோம். நான் சிங்கிளா இருக்கேன், தப்பிச்சதுங்க, கண்ட்ரோல் ஆயிடுச்சு. அவரு பின்னாடி லேடிஸ் உட்கார வச்சிருக்க, டக்குன்னு கண்ட்ரோல் கிடைக்கும். அந்த குழியில விட்டு ஏற்றி கரெக்டா வந்து பின்னாடி என் வண்டியில வந்து இடிச்சாச்சு. ஒண்ணுமே பண்றது இல்லைங்க. இன்கேஸ் விழுந்திருந்தாங்கன்னு வைங்க, இல்ல அவர் அடிச்சு நானும் விழுந்தேன்னு வைங்க, டிவைடர் மேல அடிச்சிருப்போம் 2 பேரும். இவ்வளவு டேக்ஸ் கட்டுறோம், இந்த பேட்ச் ஒர்க் கூட அவங்களால பண்ண முடியாது, இல்ல பார்க்க மாட்டாங்க, மெயின்டைன் பண்ண மாட்டாங்களாங்க. ரோடு ஃபுல் லென்த் குழி இருந்தா கூட எல்லா வெஹிக்கிளும் ஸ்லோவாகி போகவும் தெரியாது. இது பாருங்க, கார் வந்து கரெக்டா அந்த கேப்ல போயிடுது, பின்னாடி வர டூ வீலர் வந்து அந்த குழியில விழுந்து எதிர்த்து போறாங்க. இப்ப இதுக்கு யாருங்க பதில் சொல்லுவாங்க? இந்த அடுத்த குழி பாருங்க, அதான்